தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மழையால் பரவும் நோய்களை கையாள மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று மருத்துவத்துறை அறிவுறுத்தி இருக்கிறது. 108 ஆம்புலன்ஸ்களை கூடுதலாக தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரை கண்டித்து கடலூரில் பாமகவினர் நடத்தி வரும் ஆர்ப்பாட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேற்று சென்னையில் செய்தியாளர் சந்திப்பின் போது பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்களை பற்றி அவதூறாக பேசியதாக கூறி இன்று தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் பாமகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடலூர் மாவட்ட சார்பில் பாமக மாவட்ட செயலர் முத்துகிருஷ்ணன் தலைமையில் கடலூர் திருப்பாதிரிப்புலியூர் தமிழ்நாடு முதலமைச்சரை கண்டித்து பாமகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். கடலூர் அண்ணா பாலம் அருகே 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்ட நிலையில் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக மழையின் காரணமாக அவர்கள் ஒதுங்கி நின்றனர். பின்னர் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது நடவடிக்கை ஈடுபட்டனர். டிஎஸ்பி தலைமையில் கைது நடவடிக்கை ஈடுபட்ட போது கடலூர் டிஎஸ்பிக்கும் ரூபன்குமாருக்கும் பாமக நிர்வாகிகளுக்கும் ஒரு வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. இந்த வாக்குவாதம் இருவருக்கும் தள்ளுமுள்ளாக மாறியது. இந்த நிலையில் போலீசார்களை தள்ளிவிட்டு பாமகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். மீண்டும் போலீசாருக்கும் காவல்துறைக்கும் தள்ளுமுள் என்பது ஏற்பட்டது. தொடர்ச்சியாக அவர்களை போலீசார் தற்போது கைது செய்து பாமக மாவட்ட தலைவர்கள், நிர்வாகிகள் என அனைவருமே கைது செய்து தற்போது தனியார் மன்றத்துக்கு அழைத்து சென்றனர். இந்த நிலையில் பாமகவினர் போலீசார் கைது நடவடிக்கை பயந்து ஒரு சில இடத்தில் தஞ்சமடைந்த நிலையில் அவர்களை டிஎஸ்பி ரூபன்குமார் ஓடி சென்று தற்போது. விவரங்களுக்கு நன்றி பிரேம். மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.